மனைவி வந்து படிச்சு சொசைட்டிக்கு உருப்படியான வேலை பண்றாங்க. விமனோட ஆக்சுவலா வந்து growth affect பண்றது இந்த பேரண்ட்ஸ் தான் சார். உங்க வைஃப பத்தி அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க, உங்க அப்பா அம்மா பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியல. இட்ஸ் வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். கேட்டப்பே ரொம்ப வேதனையா இருக்கு. ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9 மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. மனசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துவாங்க அப்படிங்கல. அதுவும் இது எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இப்படி சொந்த நம்பிக்கையிலே கால ஓடிரும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. அந்த இனாம் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இங்க 2 தரப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்காங்க. பெரியவர்களை முதியோர் இல்லத்துல சேர்ப்பது நல்லது. இட் இஸ் குட் ஃபார் them அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். நோ, எக்காரணம் கொண்டு பெரியவங்களை வச்சு தான் பாத்துக்கணுமே ஒழிய கொண்டு போய் அப்படி விடப்படாது முதியோர் இல்லங்கள்ல அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தரப்பு இந்த பக்கம் இருக்காங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வீட்டுல பெரியவங்களை வச்சு பாக்குறது, அவங்களை கவனிச்சுக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான விஷயமாக இருக்கிறது. முதல் ப்ராப்ளம் ஸ்பேஸ். பெரிய மனுஷனா நீ பீக்காரி பயல எந்திரிச்சு போயா. பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு, கிட்ஸுக்கு ஒரு ரூம் தேவையா இருக்கு. சோ தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ இருக்கும்போது அவங்களால அதாவது தேர்ட் பர்சன் ஃபாதரோ மதரோ அளவோட பேச கத்துக்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு ஃபுட், அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹாபிட்ஸ், நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி வீட்லயே சமைச்சாங்க அப்படின்னு ஒரு நெசசிட்டி ஏற்படுது. ஆனா நீ இவ்வளவு சுயநலவாதியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நார்மலா பெரியவங்க என்ன ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் சாப்பிடுவாங்க. இதை செஞ்சு கொடுக்க கூட சிரமமா இருக்குங்கிற அளவுக்கு நிலைமை இருக்கான்னு கேக்குறேன். நல்லா புரிய முடியும் சொல்லுங்க. பெரியவங்க எல்லாம் வீட்ல இருக்கும் பொழுது தொன்ன எங்க போன எங்க வந்த, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது, ஏன் இந்த ரூம் வந்து பெட்ரூம் மாதிரியா இருக்கு, இப்படி கசமசம் கிடக்குது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? நமக்கு அவங்களுக்கு நிறைய கேப் இருக்கு, வயசு வித்தியாசம் இருக்கு. அதனால அவங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. அது சரின்னு தெரிஞ்சா கூட என்னால கேட்க முடியாது. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, அப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே. நான் என்ன நினைக்கிறேன், அவங்க மாதிரி இருக்கவங்க போய் சேர்ந்துக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். இப்போ நீங்க எங்க வீட்ல இருக்கீங்களா முதியோர்? நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். ஆனா எந்த நேரத்துலயும் நான் போயிடுவேன். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. கொஞ்சம் படபடன்னு பேசாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன். எனக்கே இவ்வளவு சிரமமா இருக்கு 5 நிமிஷமே இல்லையா? ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் கிடையாது இல்லையா? உங்களை மாதிரி நானும் என்ன மாதிரி நீங்களும் கிடையாது. உங்க மருமக பிள்ளைங்க, அவங்க இளையவங்க, கொஞ்சம் சின்ன பசங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் முதியோர் இல்லத்தை நான் வரவேற்கிறேன். வரவேற்கிறீங்க? கண்டிப்பா வரவேற்கிறேன். யாருக்கு சொல்றேன்னு தெரியாம இருந்தேன். இந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. முதியோர் இல்லத்தை ரொம்ப வரவேற்கிறேன். ஐயோ கிரட்டு சிறுக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரக எல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குற? எங்க பிரைவசி இருக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களோட ஒரு எங்களுக்குள்ள பேசினாக்கா அவங்களோட ஒரு ஆன்சர் கேட்க வேண்டியிருக்கு. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க வாடு பொழந்துருவ. நீ மரியாதை ஓடி போயிரு சார். நம்மளோட என்ஜாய்மெண்ட் அப்படியே ஃபுல்லா பாதிக்கப்படுது சார். என்ன மாதிரி? நம்ம ஏதாவது நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க, போக முடியாது, வர முடியாது. ஏய் நாயே மாதிரி அது மெடிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு ஒதுக்கீங்களா, அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஒரு இன்னொருத்தங்க கழிச்சு வர்றாங்கன்னா ஒரு ஸ்மெல் வருது. நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்காரமா போயா? ஆக்சுவலா வைஃப்லாம் இப்போ கேர்ள்ஸ் நல்லா குவாலிஃபை ஆறாங்க. பட் அவங்க கேரியர் அஃபெக்ட் ஆகுது. சப்போஸ் ஒரு வீட்ல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா they cannot pursue their career. ஏய் என் கோபத்தை கிளப்பாத ஐயா. இன்னைக்கு உங்க முன்னால ஒரு குறையே விட போகுது. வைஃப் PhD, அவங்க வந்து வெளியில கான்ட்ரிபியூட் பண்றது நிறைய பண்ணலாம். இவங்க வந்து ஒரு பல லாங் லைஃப் இருக்காங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஸோ இப்போ அவங்க 75னா இவங்க வந்து 45 வரைக்கும் அவங்களோட இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களோட இண்டிவிஜுவல் ட்ரீம்ஸ் எப்போ தான் ஃபாலோ பண்ணுவாங்க? முதல்ல இவனை பாம்பு வச்சு கொல்லணும்யா. பண்ணவே முடியாது. படிச்சதும் வேஸ்ட். ஆனா இவ்வளவு கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. கால்குலேட் இல்ல சார், படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம் அப்போ? கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. வைஃப் வந்து PhD பண்ணிருக்காங்க. அதை வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண. நான் கூட PhD தான் பண்ணிருக்கேன். விமனால வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண முடியும். அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. விமனோட ஆக்சுவலா வந்து growth affect பண்றது இந்த பேரண்ட்ஸ் தான் சார். டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கற? விட்டா பேசிக்கிட்டே போக போல இருக்க. டீச்சரா ஒர்க் பண்றேன். எங்க மாமியாருக்கு நான் முடிச்சு வச்சுட்டு 6:30 பஸ் ஏறி அப் டவுன் 86 கிலோமீட்டர் அப் டவுன் போயிட்டு வந்துட்டு 7:30 வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். அம்மா உங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா மழை பெய்யுமா? நீங்க வந்து நீங்களே உங்களை வந்து என்ன சொல்றது, உங்க கேரியரை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா உங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடும். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஒரு தாய் வந்து பின்னாடி தர மாதிரி மனைவி ஏன் தள்ள மாட்டீங்க? நீங்க மனைவி மேல கேரியரா இருக்கிறேன்றீங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த மனைவி எனக்கு அந்த நிலைக்கு தான கொண்டு வரும். சூப்பர். நம்ம யாருக்கும் பகை இல்லாம போயிடுவோம். மனைவி வந்து படிச்சு சொசைட்டிக்கு உருப்படியான வேலை பண்றாங்க. இவங்க வந்து பேரண்ட்ஸ் பெத்தவங்க வந்து உருப்படி இல்ல. இல்லங்க, பெத்தவங்க இல்லங்க. டேய் செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே. எடுத்து வந்து அடிங்கடா. இந்த வயசுல ஒரு 60 வயசுக்கு மேல அவங்க சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க? இவங்க சாப்பிட்டு இருக்க போறாங்க தவிர சோஷியலா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஐயோ தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டான். அவர் வைஃப் பத்தி அவ்வளவு கேர சொல்றாரு, வெல் அண்ட் குட். பட் அதே கேர அவங்க அப்பா அம்மா மேல காட்டுற இவர் கேரியர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? எல்லாரும் பாத்தீங்களாப்பா? எல்லாரும் பாத்தீங்களா?
இது இல்லப்பா பொண்ணு. உங்களை வந்து 30 வருஷம் பார்த்து உங்க அப்பா அம்மாக்காக உங்களுக்கு வந்து திங்க் பண்ண முடியல. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நடுவுல அந்த வைஃப்க்கு திங்க் பண்ற அளவு உங்களுக்கு அப்பா அம்மாக்கு திங்க் பண்ண முடியலையா? வார்த்தை வேற மாதிரி வந்து வார்த்தை என்ன அசிங்கமா வரும்டா. உனக்கு எல்லாம் என்னடா மரியாதை? நீ எல்லாம் சோறு திங்கறியா வேற ஏதாவது திங்கறியா? பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல. ஆனா வந்து நீங்க உங்க வைஃபை எதிர்பார்க்கறீங்க. எங்க அப்பா அம்மாக்குனா நாங்க நிக்கறோம்ல. உங்க அப்பா அம்மாக்குனா நீங்க நிக்க இல்ல மாட்டீங்களா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இல்லம்மா இப்போ ஆக்சுவலா வந்து சமையல் பண்றது நான் பண்ண முடியாது, இதெல்லாம் escape சாப்பாடு போறது நான் பண்ண எத்தனை முடியாது. நாள் இல்ல ஒரு நிமிஷம் கவனிங்க, நீங்க பிராக்டிகலா எத்தனை பாருங்க. நாள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறீங்க? அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா, காது ஊர கேட்டுக்கறேன். உங்க வைஃபை பத்தி அவ்ளோ கேர் எடுத்துக்கிறீங்க. உங்க அப்பா அம்மாவை பத்தி உங்களால கேர் எடுத்துக்க முடியல. இட்ஸ் வெரி வெரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். கேட்கிறதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அப்பா அம்மாக்கு சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்ல, அப்பா அம்மாக்கு மெடிக்கல் கிளைம் எடுக்க மாட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் யாரும் சொல்ல மேடம். இல்ல ஒரு அறையில இப்படி இல்ல ஃபர்ஸ்ட் இருந்துட்டு புரிஞ்சுக்கங்க. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா எப்படி அந்த பொண்டாட்டி தான் செய்யணும், பாவம் கெரியர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சொன்னாங்க உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வேலையை. அவங்க உங்க அம்மா அப்பா தானே. என்றா பாக்குற துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அத நான் துப்புறேன். இப்போ வந்து எப்படி தெரியுமா முடிவு எப்படி வரும்னா, அவங்க வந்து வெளியாள கொண்டு வந்து விடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வெளியாளே, நீங்க வெளியாளவே இல்ல. நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீடா. உங்க வைஃப் உங்களுக்கு கொடுக்கிறது ஃபைனான்ஷியல் சப்போர்ட். உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லன்னு நினைக்கிறீங்க. தட்ஸ் இட். அதாவது யூ வைஃப் யூ டயர்ட் ஆயிடுவா, வேலைக்கு அனுப்ப முடியாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நானும் வர்க்கிங், ஹஸ்பண்ட் வர்க்கிங். இன்னைக்கு இப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நோ ப்ராப்ளம், பரவாயில்ல, டிஃபன்ல போயிடலாம். ஆனா இவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சுகர் இருந்தா கடலை சட்னி அரைக்க முடியாது. போடா வெங்கம் பையில. சார் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. பலசர கடையில் போய் மனம் இருந்தால் மார்க்க கொண்டு 1 கிலோ அரிசி கூட ஆனாச்சுன்னா உங்க கணத்துல நம்ம பேசுறது பணத்தை பத்தி இப்ப லைஃப் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப முக்கியம் மேடம். லைலரு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. நான் என் மாமியாரையோ அம்மாவையோ பாத்துக்கிட்டு நான் உட்கார்ந்து இருந்தேன்னா எனக்கு சம்பாதிக்க முடியாத மாசத்துக்கு 20,000 ரூபாய். யாரு இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க? நான் ஒரு தாயா இருக்கிறேன். நான் என் கர்ப்பத்துல ஒரு குழந்தை தரிக்குது. என் கர்ப்பத்துல உனக்கு இடம் இல்லடா அன்னைக்கே சொல்லியிருந்தா உன்னை என்ன இன்னைக்கு என்ன ஆபீசரா இருப்ப, என்ன இதுவா இருப்ப? இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு குலசாமியே நாங்கதான்டா. நாங்கதான் நன்றி கெட்டதாமா பேசாத. நாங்க புண்ணு வந்துருச்சாங்க. அவங்க சொன்னாங்க பொண்ணு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணனும். பொண்ணு மனுஷிதான். அவளுக்கும் சென்ஸ் இருக்கு. அவளும் நரம்பாலையும் சதையாலையும் எலும்பாலையும் செஞ்ச ஒரு ஜடம் தான். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. ஆம்பளைக்கு கை கால் வலிக்கிற மாதிரி பொம்பளைக்கு கை கால் வலிக்கும். 8 மணி நேரம் வேலை பார்த்தானா 9 மணி நேரம் அவ தூங்க போறது கிடையாது. மனசை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆசிரமத்துல விடணும்னு அவசியம் கிடையாது மேடம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆசிரமம் கிடையாது. அது நாங்களும் மாசம் காசு கட்டி தான் அவங்கள பாத்துக்க வைக்கிறோம். ஓ அப்படியே விஷயம். 3 மாசம் என் மாமியார் குழந்தை பிறந்ததுல இருந்து ஏப்ரல் மாதம் என் குழந்தை பிறந்தா ஜூலை செப்டம்பர் வரைக்கும் என் கூட இருந்தாங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க, என் ப்ரொவிஷன் 7500 ரூபாய். ஆரம்பத்துல இருந்து பூரா போய் முன்னாடி நான் பிரெக்னன்ட்டா இருந்தப்போ இருந்ததையும் கம்பேர் பண்ணி பார்த்தா 3 மடங்கு ஏறிடுச்சு. என் மாமியார் போன அடுத்த மாசமே அதே 1800 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நம்மள இப்பவே ப்ரொவிஷன் பில் எடுத்து காமிக்க நான் தயார். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. அவங்களுக்காக என்ன வாங்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லட்டுமா? கேன் யூ ப்ளீஸ் லிஸ்ட் அவுட். காலையில எழுந்தனே அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். 40 பீசஸ் இருக்கும். அந்த 3 நாள்ல சாப்பிட்டு தீத்துருவாங்க. அந்த ஷேர் பண்ணுங்க. டேய் நீ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறேன். 25,000 சம்பாதிக்கிறேன். நீங்க 46,000 கணக்கு பாக்குறீங்களா? I need to pay my house rent, maintenance. ஃபியூச்சர்ல எப்படி உங்க குழந்தை உங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க போகுது? வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. தேவையில்ல. எப்படிங்க சொல்றீங்க தேவையில்லை? தேவையில்ல. என் பையனுக்கோ என் மருமகளுக்கோ கஷ்டமா வந்தா ஹானஸ்டா நான் வெளியேறேன் மேடம். எரும மாடு மாதிரி இருக்கியே. எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. நல்லா அழகா பேசுனீங்க. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவங்க ஊர்ல இருக்காங்க. என் கூட சண்டை போட்டு அவங்க பேசுறது இல்ல. நான் சண்டை போட்டுக்கிட்டேன், அதனால பேசுறேன். இப்ப புரியுது. காரணம் இப்ப புரியுது. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்தா கொஞ்சம் பப்ளிக்ல சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேணாம். இது சொன்னதே போதும். இதே நாங்க தாங்க முடியல. செம்மையா கதைக்கிற மச்சி. அங்க போ, அங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. அது போட்டதை தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க அப்படின்னு பழி வாங்குற மாதிரியே தான் இருக்கு. அங்க போட்டதை தின்னுட்டு எல்லாம் இல்ல மேடம். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? போட்டதை தின்னுட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு மோசமான வார்த்தையா தெரியும்னா நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா? அவ்வளோத்தையும் தின்னு தீத்துருவாங்க அப்படின்னீங்க. கொலை வெறியில இருக்கேன், குறுக்கு வந்து எதுவும் பேசிட்டு இருக்க கூடாது. சும்மா ஒரு 3 நாள்ல தின்னு தீத்துருவாங்க அப்படிங்கல. அதுவும் இது எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இப்படி சொந்த நம்பிக்கையிலே கால ஓடிடும் நினைக்காதீங்க. ஐ வார்ன் யூ. போவாங்கங்க. மனுஷனா பிறந்தா நன்றி வேணுங்க. அது இல்ல கேவலம் நாய் கூட உங்களை மதிக்காதுங்க. நிறைய பசங்க இருந்தாங்க, நிறைய பேர் பிள்ளை பேர் பார்த்தாங்க, அந்த மாதிரி ரோல் இருந்தது. இப்போ அந்த மாதிரி ரோலே கிடையாது. ஒரே பொண்ணு தான் இருக்கணும். என்ன ரோல் பண்ண முடியும்? இப்போ இருக்கிற ரோல் வந்து தண்டசோர் ரோல் தான். யாரியாவ எவனோ வெட்டி பயலா இருக்கும் ஐயா. வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது. இப்ப இவர் என்ன ரோல் பண்ணின்னு இருக்காரு? ஃபேமிலில நீங்க என்ன ரோல் சார்? கதாநாயகனா? இவங்க சோஷியல் ஸ்டிக்மாங்கறாங்க சார். பட் அது சோஷியல் பூனுங்கிறதை இவங்க எப்படி மறந்து போனாங்கங்கிறது தெரியல. அது மாதிரி பெரியவங்களை நம்ம வீட்ல வச்சிருக்கிறது அது ஒரு சோஷியல் பூன். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.